இடைவிட நன்றி உமக்குத்தானே. இடையில்லா தேவன் உமக்குத்தானே. மீண்டுமாக இடைவிட நன்றி உமக்குத்தானே. இடையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இணைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஒருமாக இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. ஒருமாக நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. எல்லாருமாக நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த வாரம் முழுவதும் இறைவன் எங்களை காத்து வழிநடத்தி வந்திருக்கின்றார். எங்கள் வேதனையில், எங்கள் துன்பத்தில், எங்கள் கஷ்டத்தில், எங்கள் தனிமையில், எங்கள் நோயில் எங்கள் ஆண்டவர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி கூறுவோம். யார் எங்களை கைவிட்டாலும், எதெல்லாம் எங்களை விட்டு விலகி போனாலும் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறாரே. எங்கள் குடும்பத்தில் இருக்கிறாரே. எங்களை காக்கும் இறைவனாக, எங்களை வழிநடத்தும் ஆண்டவராக இருக்கிறாரே. ஆண்டவருக்கே நன்றி கூறு. அப்பா, நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். இந்த ஜெப நேரத்திலே நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். என் குடும்பத்துக்காக நன்றி. எனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்துக்காக நன்றி. எனக்கு தந்திருக்கிற உழைப்புக்காக நன்றி அப்பா. என் பிள்ளைகளுக்காக நன்றி கூறுகிறேன். எனக்கு தந்த பெற்றோருக்காக, துணைக்காக நான் நன்றி கூறுகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களை அன்பு செய்கிறீர், நீர் எங்களை நேசிக்கிறீர், எங்களை காண்கிறவரே நன்றி அப்பா. உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி ஒரு தடவை ஆண்டவருக்கு நன்றி கூறுவோமா? இந்த நேரத்திலே இறைவன் எங்களோடு இருப்பதற்காக, எங்களை அன்பு செய்வதற்காக, எங்கள் மேல் இரக்கமா இருப்பதற்காக, எங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக, எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் வழி நடத்துவதற்காக ஆண்டவரே நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். எங்களை ஓடி இருக்கிற ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிற தெய்வமே, எங்களுக்கு நல்ல மேய்ப்பராயிருக்கிற ஆண்டவரே நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று எல்லாரும் நன்றி சொல்லுவோம். என்றால் ஆண்டவர் உங்கள் நன்றியை கேட்கிறார். உங்கள் உள்ளத்தில் இருந்து உங்கள் உதட்டின் வழியாக நன்றி வரட்டும் இந்த நேரத்திலே.
இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைரட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எங்கள் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். குருமாக கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதில் சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் சொல்லுவோம், ஆண்டவரோ நொடி பொழுதில் உங்களை குணமாக்கும் ஆண்டவராக இருக்கிறார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. குருமாக கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். எம்மை ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். குருமாக கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம எல்லாரும் இந்த நேரத்தில் அன்பானவர்களே, நாம் ஆண்டவர் இயேசுவோடு நிற்கின்றோம் என்ற அந்த உணர்வோடு அந்த நம்பிக்கையோடு நிற்போம். என்றால் இயேசு சொன்னார், என் பெயரிலே எப்பொழுது நீங்கள் 2 அல்லது 3 பேர் கூடுகிறீர்களோ அங்கு நான் இருக்கின்றேன் என்று. அவர் வாக்கு மாறாதவர். அவருடைய பெயரிலே நாம் ஒன்று கூடி பாடும் பொழுது, ஜெபிக்க வந்திருக்கும் பொழுது அவர் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அன்பானவர்களே, நம் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்திருக்கின்றோம், எங்களை குணமாக்குகிற ஆண்டவரிடத்தில் வந்திருக்கின்றோம், எங்களுக்கு விடுதலை வாழ்வு கொடுக்கிற ஆண்டவரிடத்திலே வந்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு வருவதை யாராலும் தடுக்க முடியாது, எதனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் வருவார் என்றால் எங்கள் வாழ்க்கை மாற்றப்படுகிறது, நம்முடைய உடல்நிலை மாற்றப்படுகிறது, நம்முடைய உள்ளத்தின் நிலை மாற்றப்படுகிறது. நம்முடைய வீட்டுக்குள்ள இயேசு வரும் பொழுது, நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்குள் இயேசு வரும் பொழுது, நம் ஆண்டவர் இயேசு நமக்கு வேண்டிய அனைத்தையும் கொண்டு நம்முடைய வீட்டுக்குள் வருகிறார், நம்முடைய வாழ்க்கைக்குள் வருகின்றார். நம்முடைய வாழ்க்கை வறண்டு போயிருக்கிற வாழ்க்கையை அவர் வயல்வெளியாக மாற்றி காட்டுகிறார்.
வாடி போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை தான் அவர் துளிர் விட்டு மலர்ந்து பூத்து கனி கொடுக்கும்படி செய்து விடுகின்றார். பாவ கரை நிறைந்த நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்கின்ற புது வாழ்வாக அவர் மாற்றி விடுகின்றார். இயேசு நம்முடைய வாழ்க்கைக்குள் வர விரும்புகிறார், நம்முடைய வீட்டுக்குள் வர விரும்புகிறார். இப்பொழுது நம் மத்தியிலே பிரசன்னமா இருக்கிற ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைத்து, உங்கள் வேதனைகளை மாற்றி, உங்கள் பயங்களிலிருந்து விடுதலை தந்து, உங்கள் வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற சத்துருவின் இருளின் கட்டுக்களிலிருந்து விடுதலை ஆக்கி உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். மீண்டுமாக ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம். ஆண்டவர் இன்றைக்கு இந்த நாளை உங்களுடைய வெற்றி நாளாக மாற்று, உங்களுக்கு விடுதலை நாளாக, உங்கள் வாழ்வில் உயர்வு இருக்கிற வாழ்வாக மாற்றட்டும். தூரமாக அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார், எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் குடும்பங்களில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும், குடும்பங்களில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். உருமாக ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. எல்லாரும் பாடுவோம், எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஆண்டவரை மாற்றிப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், எங்களுக்கு நீர் வெற்றி கொடுக்கிறீர், வாழ்வு தருகிறீர். தொழுமாக அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா. Thank you Jesus. உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் வெற்றியின் ஆண்டவர், நீர் தோல்வியின் ஆண்டவர் அல்ல. வெற்றி ஒன்று என்றும் உள்ளது, உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்று உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. உருமாக ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம். உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், பாடுவோம். எல்லோருமாக உற்சாகமாக அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா வெற்றி உண்டு. எல்லாரும் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி ஆண்டவரே, நீர் வெற்றியின் ஆண்டவர், விடுதலையின் ஆண்டவர், எங்களை குணமாக்கும் ஆண்டவர்,
எங்களை வாழ வைக்கும் இறைவன், நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவர் இயேசுவை ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றோம். அவர் உயிருள்ள கடவுள், அவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் எங்களுக்கு நிறை வாழ்வு தர வந்தேன் என்று சொன்னார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, நீங்கள் சுமையோடு இருக்கக்கூடாது, என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்கள் சுமைகளை சுமப்பேன் என்று சொன்னார். எங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சிலுவையில தன் உயிரை தந்து எங்களுக்கு புது வாழ்வு தந்திருக்கின்றார். அந்த ஆண்டவர் இயேசுவிடத்திலே நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, இது ஒரு ஆசீர்வாதமான நேரமாகும். இது வெற்றியின் நேரம், விடுதலையின் நேரம், எங்களுக்கு வாழ்க்கையிலே ஒளி உண்டாகிற ஒரு உன்னதமான நேரமாகும். மீண்டும் ஆண்டவர் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அன்றைக்கு தாவீதுக்கு முன்பாக கோலியாத் நின்ற பொழுது கோலியாத் நினைத்தான், நான் தாவீதை வென்று விடுவேன் என்று. தாவீதை அப்படியே ஊதி விழுத்து விடுவேன் என்று சொல்லி கோலியாத் நினைத்தான். ஆனால் தாவீது என்ன நினைத்தார் தெரியுமா? எனக்கு முன்பாக ராட்சதன் போல இருக்கிற கோலியாத்தை நான் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே, ஆண்டவர் கடவுளுடைய நாமத்திலே வெற்றி பெறுவேன் என்று தாவீது நினைத்தார். தாவீது நினைத்ததுதான் நிறைவேறியது, கோலியாத் நினைத்தது நிறைவேறவில்லை. அதுபோலதான் சத்ரு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை வெற்றி கொள்ளலாம், நம்முடைய குடும்பத்தை சீரழிக்கலாம், நம்முடைய எதிர்காலத்தை இருளுக்குள் வைத்திருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே சுமைகளை கொண்டு வந்து போடலாம் என்று சத்ரு நினைக்கலாம். ஆனால் நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவர் அதை விட பெரியவராக இருக்கின்றார். வெற்றி எங்களுடையதாகும், சத்துருடையதல்ல. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்துக்கு வெற்றி அல்ல, எங்களோடு இருக்கிற ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு வெற்றி. நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற, நம்மை அழுத்தி கொண்டிருக்கிற, நம்மை கண்ணீர் வடிக்க வைத்துக் கொண்டிருக்கிற வேதனைகள், துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி கொள்ள முடியாது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு வெற்றி கொடுப்பார், நம்மை உயர்த்துவார், நம்மை வாழ வைப்பார், நம்முடைய வீட்டுக்குள்ளே நன்மைத்தனங்களை கொண்டு வருவார், எங்கள் குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார், எங்கள் உடல்நிலையை மாற்றுவார், எங்கள் இருளை அகற்றுவார், எங்களுக்கு வெளிச்சம் கொடுப்பார். இந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, அல்லேலூயா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உருவாக உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே,
நெருக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒருமாக முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. மீண்டுமாக முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவர். அன்னை மரியாள் சொல்வது போல நாம் எல்லோரும் இப்பொழுது நம்முடைய உள்ளங்களை உயர்த்தி என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் உள்ளம் களி கூறுகிறது. ஏனெனில் தாழ்மையில் இருந்த என்னை அவர் கடைக்கண் நோக்கி பார்த்தார், வேதனையில் இருந்த என்னை அவர் கடைக்கண் நோக்கி பார்த்தார், தனிமையில் இருந்த என்னை, கைவிடப்பட்ட என்னை, சிறையில் இருந்த என்னை என் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். வாடி போய் வதங்கி போய் வனாந்தரமாயிருந்த என்னை என் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். பாவத்தின் சேற்றில் மூழ்கி இருந்த என்னை என் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். வறுமையாலும் அவமானத்தினாலும் தனிமையினாலும் விழுந்து போயிருந்த என்னை என் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தாரே. என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் உள்ளம் களி கூறுகிறது என்று ஆண்டவரை போற்றுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை போற்றுவோம் இந்த நேரத்திலே. நன்றி ஆண்டவரே, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே. தூரமாக ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே. எல்லோருமாக நாம் ஆராதிக்கும்
ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வர, ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கி வர, உம்முடைய வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். இந்த ஆராதனை நேரத்திலே நோய்கள் குணமடைவதாக, கட்டிகள் மறைந்து போவதாக, கண்களில் உள்ள நோய்கள் மறைந்து போவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆராதனை நேரத்தில் அற்புதம் நடப்பதாக, உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதாக, வெற்றி கிடைப்பதாக, உம்முடைய பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்களாக, உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல் வந்து தங்குவதாக. நன்றி 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 ஆண்டவரே. கட்டப்பட்ட கால்கள் விடுதலை அடையட்டும், கட்டப்பட்ட கரங்கள் விடுதலை அடையட்டும், கட்டப்பட்ட உடலின் உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது விடுதலை பெறுவதாக, விடுதலை பெறுவதாக. நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே.